முதல் காரியம், the world needs our care. உலகிற்கு நமது பராமரிப்பு அல்லது கவனிப்பு தேவை. இந்த உலகத்திற்கு என் பராமரிப்பு, என்னுடைய கேர் அவசியம், என்னுடைய கவனிப்பு அவசியம். இந்த உலகத்துல உங்களுக்கு தெரிந்தவர்களா இருக்கட்டும், தெரியாதவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்கள் எல்லாருக்கும் தேவைப்படுகிற சமயத்துல, வேண்டும் என்கிற சமயத்துல, உதவி என்கிற நேரத்துல நானும் நீங்களும் அவங்களை பராமரிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு நாள் சர்ச்சில் வந்து அட்டன் பண்ணான். ஒரு பையன், ஒரு தம்பி சர்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணான், எங்க கூட இருந்தான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சது, வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் தேர்ட் சர்வீஸ் நினைக்கிறேன், தேர்ட் சர்வீஸ் டைம்லயே ஒரு ஃபோன் வருது. நான் இந்த மாதிரி மருந்து குடிச்சிட்டேன், என்னை வந்து காப்பாத்துங்க. கூட நின்று பேசிட்டு போன பையன், சிரிச்சிட்டு போன பையன். மனசுக்குள்ள என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது, உள்ளுக்குள்ள என்ன போச்சு நமக்கு தெரியாது. நான் முகத்தை தான் பார்க்குறேன், மனுஷங்க முகத்தை தான் பார்க்குறோம், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன போனதுன்னு தெரியல. நான் சிரிப்பை பார்த்தேன், நான் அவன் முகத்தை பார்த்தேன், ஆனால் உள்ளுக்குள்ள மைண்டுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட காயத்து உடையவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இந்த உலகத்திற்கு நம்முடைய கவனிப்பு அவசியம், இந்த உலகத்திற்கு நம்முடைய பராமரிப்பு அவசியம். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் யார் யாருக்கும் ஆண்டவரை அறியாதவர்கள் பல உதவிகளை அவர்கள் செய்திருந்தாலும், ஒரு தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு மேலாக நமக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது. நல்ல சமாரியனை போல, இந்த சமாரியனை போல. அப்ப பாருங்க, இந்த உலகம் கவனிப்பில்லாமல் இருக்கிறது, இந்த உலகம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது, இந்த உலகம் குற்றுராய் கிடப்பதை நாம் இந்த உலகத்துல நிறைய பேரை பார்க்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை நிறைய பேரை பார்க்கிறோம், ஏமாற்றப்பட்டவர்களா இருக்கிறது நிறைய பேரை பார்க்கிறோம், தள்ளப்பட்டவர்களா இருக்கிறவரை நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறவர்களை அநேகம் பேரை நம்ம பார்க்கிறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க பார்க்கிறீங்க, உங்க குடும்பத்துல நீங்க பார்க்கிறீங்க, நான் பார்க்கிறேன், உங்க சபையில நீங்க பார்க்கிறீங்க, வேலை செய்யற இடத்துல நானும் நீங்களும் பார்க்கிறோம், இன்னும் பல இடங்கள்ல பார்க்கிறோம். இங்க பாருங்க, ஆசாரியனை பாருங்க. 31வது வசனத்துல, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்தான். எந்த வழியே? கள்ளர் கையில் அகப்பட்டு ஒருத்தன் குத்துயிரா குலையுயிரா கிடக்கிறான், அடிச்சு போட்டு சாகர நிலைமையில ஒருத்தன் கிடக்கிறான். அப்போ தற்செயலாய் ஒரு பக்கம் ஆசாரியன் போறான். ஆசாரியன் போனா என்ன பண்ணிருக்கணும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆசாரியன் என்று சொல்லி குறிப்பிடுறாரு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆசாரியன் ஒரு பையன் போனா அல்லது ஒரு மனுஷன் போனான்னு சொல்லிருக்கலாம், ஆனா ஆசாரியனை குறிப்பிடுகிறார். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனங்களுக்காக, மனுஷனுக்காக தேவனிடத்தில் நின்று அவங்களுக்காக பேசுறது தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போறாப்புல. அப்ப அந்த ஆசாரியன் முன்னாடி போகும்போது அவனை பார்க்கிறான், பார்த்துட்டு பக்கமாய் விலகி போயிட்டான். இன்னொரு லேவியன் போறாங்கள. லேவியன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். லேவியன்னா யாரை சொல்லுவோம்? நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக துதி ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டவர்கள். அந்த லேவியன் போறான். அந்த லேவியன் போகும்போதும் அவனும் அதை பார்த்து என்ன சொல்றாங்க? அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் போனான். பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான். அப்ப கவனிச்சு பாருங்க, நான் என்னுடைய போஸ்ட் முக்கியம் கிடையாது. சில சமயத்துல என் போஸ்ட் என்ன சில வேலைகளை செய்ய விடாது. உண்மைதானே? நான் பாஸ்டர்ன்ற போர்வையில இருந்தேன்னு சொன்னா என் போஸ்டே போய் கீழே இறங்கி வேலை செய்யாது, தொடப்பத்தை எடுத்து பெருக்காது. அப்படிதானே?
என் போஸ்டே பல காரியங்களை செய்யறதுக்கு போகாது, இறங்காது. ஒருத்தனுடைய காயத்தை கட்ட இறங்காது, நல்லது செய்ய இறங்காது. கீழே 4 பேர் இருப்பாங்க, அவங்கள அனுப்பிச்சு செஞ்சுக்கலாம். ஆசாரியன் என்ற போஸ்ட், பாஸ்டர் என்ற போஸ்ட், பிஷப் என்ற போஸ்ட், லேவியன் என்ற போஸ்ட், போப் என்ற போஸ்ட், ரெவரண்ட் சொல்லாமா, ரெவரண்ட் அப்படின்ற போஸ்ட் என்ன கீழே இறங்கி வேலை செய்ய வைக்காது. என்ன நினைச்சிருப்பாங்க? ஆசாரியன் அவர் பரிசுத்தமா தன்னை காத்துக்கொள்ளணும். லேவியனும் அப்படிதான், தங்களை என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அப்ப பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும் சொன்னா, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், ஒருத்தன் காயப்பட்டு கிடக்கிறான். அப்ப அந்த காயப்பட்டு கிடக்கிறவனை போய் தொட்டுட்டா தீட்டாயிடும் போல நினைச்சிருக்கலாம், தீட்டாயிடும். அதுக்கப்புறம் போய் நான் எப்படி பரிசுத்தமா போயிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி ஜனங்களுக்காக ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க முடியும்? என்னப்பா, ஒருத்தன் குத்துயிரா கொலையுயிரா கிடக்குறான், அந்த நேரத்துல ஆண்டவருக்கு அந்த தீட்டை பாப்பாரா? அந்த நேரத்துல அந்த குறைய பாப்பாரா? யாருக்காக நீங்க போய் பிரேயர் பண்றோம்? யாருக்காக நம்ம ஊழியம் பண்றோம்? யாருக்காக நம்ம நிக்கிறோம்? யாருக்காக ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறாரு? யாருக்காக? மற்றவங்களுக்காக, பிறனுக்காக. எனக்கு பிறன் யார்? அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் போஸ்ட், என் படிப்பு, என் வேலை, என் ரெவரண்ட் பட்டம், என் பாஸ்டர் பட்டம் இறங்கி போய் செய்யறதுக்கு தடையா இருக்கக்கூடாது. ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறான்னா உடனே இறங்கிடணும் கீழே. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? காரு டோர் திறக்க 2 பேர். பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் சின்னதெல்லாம் யோசிக்கிறதுல சொல்லிட்டாங்கல்ல இந்த உலகத்துல, ட்ரீம் பிக். என்னங்க ட்ரீம் பிக்? இப்பெல்லாம் காரெல்லாம் யாரும் யோசிக்கிறதுல. தரையில ஓடுற காடெல்லாம் எனக்கு வேண்டாப்பா. அங்க வந்து யாருப்பா அவனுக்கு டோரை திறப்பாங்க? எனக்கு பிரைவேட் ஜெட்டு தான் வேணும். தரையிலே உனக்கு ததிகனத்துவம். போஸ்டுக்கு பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. நான் சொல்றது கிறிஸ்துவ உலகத்துல. போஸ்ட் இருந்துச்சுன்னா தேவையை சந்திக்க முடியாது. தேவையை சந்திக்க முடியாத போஸ்ட் வேஸ்ட். கரெக்டா வருதா? தேவையை சந்திக்க முடியாத போஸ்ட் வேஸ்ட் தான். முன்னாடி நான் போட்டுக்கலாம் டாக்டரு, ரெவரண்ட், பாஸ்டரு, அது இது எல்லாம், ஐயரு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சிஜே ராஜேஷ். ஆனா ஒருத்தன் குத்துயிரா கொலையரா கிடக்கும் போது நான் போய் உதவி செய்யல அப்படின்னு சொன்னா, நான் போட்ட பட்டத்துக்கு என்ன பிரயோஜனம்? நான் இறங்கி போய் செய்யாத இருந்தேன்னு சொன்னா, நான் போட்டுக்கிட்ட பட்டத்துக்கு என்ன பிரயோஜனம்? எங்க சொல்றாரு, ஆசாரியன்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு, லேவியன் சொல்லி மென்ஷன் பண்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது! இப்படிப்பட்ட எல்லாருக்கும், குத்துயிராய் குலையுயிராய் கிடக்கிற எல்லாருக்கும், காயப்பட்டு கிடக்கிற எல்லாருக்கும் நானும் நீங்களும் அவர்கள் காயத்தை கட்டுவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வியாதி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆசாரியன், பரிசேயர்கள் அப்படியே ஆயிட்டு இருக்கிறாங்க. பரிசேயர்கள், எங்க பாஸ்டர் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணார், பரிசேயர்கள் எப்படி நடப்பாங்க தெரியுங்களாமா? அது அவங்க நடக்கிறதுல கூட பரிசுத்தத்தை காமிப்பாங்க, இப்படிதான் நடப்பாங்களாம். ரொம்ப அல்ட்ட பண்ண அதெல்லாம் தெரிஞ்சிடும்ல வேற அது மாதிரி. ஸோ அதனால மெதுவாக நடக்கும். கேள்விங்களா? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுல நம்பர் 1 இருப்பாங்களாம். நியாயப்பிரமாணத்தில் கடைபிடிக்கிறதுல நம்பர் 1. ஆனால் ஒருத்தன் தேவையை சந்திக்கிறதுல, அதனால தான் வந்து கடவுள் அங்கே ஓய்வு நாளில் வந்து வியாதியஸ்தனை குணப்படுத்தும் போதும், அவங்களுக்கு அற்புதங்களை செய்யும் போதும், கண்ணை திறக்கும் போதும் வந்து கேள்வி கேட்குறாங்க, நீ எப்படிப்பா ஓய்வு நாளில் வந்து சுகம் கொடுக்கலாம்? ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் அப்படி இல்லையே. எப்படி இருக்கு பாருங்க. போஸ்ட் சொல்லமா? போஸ்ட் ஆசாரியன் போஸ்ட், லேவியன் போஸ்ட். சமாரியன் யார் தெரியுமா? சமாரியனுக்கு போஸ்டே இல்லை. உலகத்தால் தள்ளப்பட்டவனாக இருந்தார். யூதர்களோடு சம்பந்தம் களவாதவர்களாய் இருக்கிறவர்கள், ஜனங்கள் எல்லாரும் அந்நியர்களாய் நினைக்கிறவர்கள், கீழே பார்க்கிறவங்க. சமாரியன்
ஆனா ஆண்டவர் யாரை மென்ஷன் பண்றாரு பாருங்க, ஒரு சமாரியன். அந்த காலத்துல கிரேக்கர்கள், யூதர்கள் இவங்க எல்லாருமே இவங்கள சமாரியனை தள்ளி வச்சிருவாங்க. இவங்க ஆண்டவருக்கு விரோதமானவர்கள், இவங்க கூட நம்ம வரவே வச்சுக்க கூடாது. இப்ப பாக்குற மாதிரி சொல்லிடலாமே, கிள ஜாதி, அந்த மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. இந்த உலகத்தினால நானும் நீங்களும் எதை வேணாலும் சொல்லி தள்ளி வைக்கலாம். ஆனா ஒரு சாதாரண உதாரணத்தை கூட என்னை உங்களை தான் ஆண்டவர் கொண்டு வரார். ஒரு சமாரியனை கொண்டு வருகிறார். உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவனை அவர் உதாரணத்துல கொண்டு வந்து உயர்த்தி காட்டுறார். அப்ப அந்த நல்ல சமாரியன் இருதயம் எனக்கு வேணும். ஆசாரியன் இருதயம் வேண்டாம். நான் பாஸ்டரா இருக்கலாம், இப்போ நான் பெரிய ஆளா இருக்கலாம் இப்போ, ஆனா என் உள்ளம், அதெல்லாம் என்னுடைய வேலைக்கு தகுந்த போஸ்ட். அது நான் என்ன வேலை செய்யறேன் அதற்கு தகுந்த போஸ்ட். நான் என்ன வேலை செய்யறேன் அதுக்கான பேர், அவ்வளவுதான். ஆனா என் உள்ளம் எப்பவுமே வேலைக்காரனாவே இருக்கணும். ஹல்லேலூயா. என் உள்ளம் எப்பவுமே எல்லாரையும் கேர் பண்றவனா இருக்கணும். என் உள்ளம் எப்பவுமே மற்றவர்களை கவனிக்கிறவர்களா இருக்கணும். பார்க்கணும், கண்ணுல விளக்கண்ணை விட்டு பார்க்கணும். அவனை தொட்டுட்டா எதாவது ஆயிடுமோ, அவங்ககிட்ட போய் நின்னா ஏதாவது ஆயிடுமோ. ஆனா வேற விஷயத்துல, வேற சில சமயங்களில என் சுயநலமா எனக்கு எதனா வேணும்னு சொல்லும் போது மாத்திரம் நான் போய் நிக்கிறேன்ல, அப்ப தீட்டாவாதா? ஹல்லேலூயா. எனக்கு எதுக்குப்பா வம்பு, பக்கமா வேலைக்கு போயிடலாம். சில டைம்ல அப்படியும் நம்ம சேஃபா பாத்துக்கிறதுக்கு அதை செஞ்சிடுறோம். போஸ்ட் சில டைம்ல வேலை செய்யும், சில டைம்ல சேஃபா இருந்துடலாம்ப்பா, சுதாரணமா இருந்துடலாம்ப்பா. போய் அதை வேற ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான், அதை போய் எடுத்து கேஸுக்கு அது இதுன்னு ஆயிட போகுது, அதுக்குன்னு யாருன்னா பண்ணாங்கன்னா கேஸுக்கு ஆயிட போகுதுன்னு ஞானமா செய்யணும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாற்றணும். இப்ப விஷயம் தெரியுமா, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கடந்தாங்கன்னு சொன்னாங்களா, அவனை காப்பாத்தலன்னா கூட அதுவே பெரிய குற்றம். ரூல்ஸ் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னங்க பண்றது, பயமா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்றீங்களே, காப்பாத்தணுமா இப்ப வேணாவா? பக்கமா வேலைக்கு போயிடலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கமா வேலைக்கு போகாதீங்க. நானும் நீங்களும் பக்கமா வேலைக்கு போனோம்னா ஆண்டவர் நம்மளை விட்டு பக்கமா வேலைக்கு போயிடுவாரு. ஹல்லேலூயா. அப்படியே சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். அங்க வசனம் பாருங்க, பிறனுக்கு, நம்ம அயலானுக்கு, நம்ம சுற்றுப்புறத்தாருக்கு, நம் நண்பர்களுக்கு, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம சபைக்கு, நம்ம தேசத்திற்கு நாம் எல்லாரும் பிரயோஜனமாய் அவர்களை கவனிக்கிறவர்களாய் இருக்கணும். அந்த கேர், அந்த கவனிப்பு, அந்த பராமரிப்பு ரொம்ப 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 அவசியம். நம்முடைய குடும்பத்தில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க வித்தியாசமாய் காண்பித்துக் கொள்ளுங்க. உங்களை நீங்க கன்சர்ன் உடையவர்கள், நீங்க கரிசனை உடையவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்படி அறிந்து கொள்ளலன்னு சொன்னா நீங்க நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அழகு இல்லை. பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு காலத்தில் நம்மை கவனித்துக் கொண்டவர்களை கவனிப்பது மிக உயர்ந்த மரியாதைகளில் ஒன்று. நம்ம கவனித்தவர்களை கவனித்துக் கொள்வதே மிக மரியாதையான ஒன்றுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அப்போ தெரியாதவங்களை கவனிக்கிறது எவ்வளவு மேன்மையானது. ஹல்லேலூயா. இரண்டாவது இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, கேண்டில், தமிழ்ல வாசிக்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பதன் மூலம் எதையும் இழப்பதில்லை. இப்படிதானே? ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க தான் அந்த மெழுகுவர்த்தி, நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒருத்தன் அமைஞ்சு போய் கிடக்குறான், ஒருத்தன் கவனிப்பு இல்லாம கிடக்குறான், ஒருத்தன் கேர் இல்லாம கிடக்குறான், ஒருத்தன் பராமரிக்காம கிடக்குறான். நீங்க போய் அவன் கூட கொஞ்ச நேரம் நின்று பேசி அவனை எரிய வச்சிட்டனா அதனால உங்களுக்கு என்ன இழப்பு, எனக்கு என்ன இழப்பு? இந்த உலகத்திற்கு உங்களுடைய கவனிப்பு அவசியம். தேவ பிள்ளைகள் மீது விழுந்த ஒரு பெரிய பொறுப்பு அது. உங்க கவனிப்பு, உங்க அன்பு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா.